அடுத்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தாங்க வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். இது பாருங்கள், கடையிலேருந்து நான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கிடச்சிது வாங்கிட்டு வந்தேன். இன்னும் இது கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதே வாங்கிக்கலாம். இது நான் அறுத்துட்டேன். இதோட இந்த முளைப்பு வர்ற இடமும் வேர் பகுதி ரெண்டையுமே கட் பண்ணியிருக்கேன். இதை நான் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து தண்ணி பிடிச்சி அதில் சுற்றி வந்து இந்த கிழங்கை நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கிழங்கை வந்து ஒரு கிண்ணத்தை போட்டு நான் மூடி வைக்கலான் இருக்கேன். அப்படியேவும் வைக்கலாம். நான் வந்து கிண்ணத்தை போட்டு மூடி வைக்கிறேன். இந்த மாதிரி மூடி வைக்கிறப்ப வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது வச்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. இப்போ லேசாக பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்குல வந்து இங்கே பாருங்களேன் முளைப்பு வந்திருக்கு. இங்கே இருக்குது இந்த பிங்காக தெரியுது பார்த்துங்களா, இதுதான் வந்து தலையிற இடம். இதோ பாருங்கள், இதில் நல்லாவே தெரியுது பாருங்க இடம். இல்லை அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இந்த தண்ணியை வந்து நம்ம மாற்றி வச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா கிழங்கு வந்து அழுகி போயிடும். இந்தளவுக்கு நல்லா வந்து இப்படி தண்ணி கிழங்கு வந்து இந்தளவுக்கு ஃபுல்லாக இதாகிற மாதிரி தண்ணி வந்து 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம மாற்றி வச்சுட்டே இருந்தோம்னா தான் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வீடெல்லாம் வெள்ளை அடிக்கிற நேரம் வந்தாச்சுங்க. இது பாருங்கள், கொஞ்சம் அப்படியே நானும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருந்தோம். சுண்ணாம்பு பெயிண்ட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் பெருசாக வந்து ஆள்லாம் விட மாட்டோம். இந்த வேலை எல்லாமே நாங்களே செஞ்சுருவோம். இப்போ வந்து முன்னாடி இருக்கிற செவத்துக்கு வந்து சுண்ணாம்பு அடிச்சிட்ருக்கோம். பொங்கல் வந்துருச்சு அப்படின்னாலே வீட்டில் வேலையெல்லாம் சும்மா பரன்னு அப்படியே செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட்டு தான் அடிச்சிருந்தோம். இந்த தடவை வந்து எல்லாம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால வந்து நம்ம சுண்ணாம்பே அடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த தடவை சுண்ணாம்பு தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், என்ன தான் நம்ம வருஷம் ஒருக்கா அடித்தாலும் கூட அந்த மழை பெஞ்சிருச்சுனாலே அந்த செவுத்தில் ஃபுல்லாக அந்த தண்ணி வடிஞ்சு அந்த கரையேறுன்னு ஆயிடுதுங்க. அதனால் பாருங்கள், நம்ம வருஷம் ஒருக்கா கண்டிப்பாக அடித்தா தான் செவுறு நீட்டாக இருக்கும். இந்த க்ரில்லுக்கு கேட்டுக்கு மட்டும் ஆள் விட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லா இதுக்கும் நாங்களே அடிக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இது பாருங்கள், உள்ளுக்குள்ளேயும் வந்து இந்த தடவை கலர் கொஞ்சம் மாற்றி அடிச்சிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீனாக கூட்டிட்டோம் அப்படின்னாலே அடுத்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த தடவை வந்து லைட் க்ரீனாக வந்து வாங்கிட்டு வந்துட்டார். இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாகவே அடிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி இதோ இந்த சருகையும் கொண்டு கொட்டிட்டு வந்துடலாம். இந்த சருகெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு முறை ஆகுது அப்படின்னா அப்படியே செடிக்கு கொட்டிட்டு வந்துடுறது. கொட்டிட்டு விட்டால் அதுக்கும் வந்து இது உரமாயிரும். அவ்வளோதாங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே சூப்பராக வந்து பெயிண்ட் அடித்தாச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் அடிக்கலை, ஒரு சில சின்ன கேப்போடு விட்டுருக்கோம். அதெல்லாம் வந்து இனிதான் வந்து அடிக்கணும். பார்த்திங்கன்னா இதுவுமே பெயிண்ட்டு தீந்துருச்சு, 2 கலர் வேறு ஆயிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் அடிக்காத இடமெல்லாம் இது காஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடிக்கணுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். கார்டனிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன்.